ஏண்டி மயிறு, எனக்கு ஏகப்பட்ட எதிரி இருக்கிறாங்கடி. நீ ஒரு எதிரி மசரி எனக்கு கிடையாது. அப்படியே இந்த மூளையை தொட்டு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு எதிரி. ஜெயந்தின்னா அப்படியே எதிரி. அதனால நீலாம் வந்து எனக்கு ஒரு ஆள் மைசரு கிடையாது, எதிரியா நான் நினைக்க மாட்டேன். அடிய மயிறு மோவலே, நீ என்னை வந்து எதிரியா நினைக்காத, புரியுதா? அதாவது உங்கள்கிட்ட நான் பேச்சுவார்த்தை வச்சுருக்கணும், இல்லை உன்னை பற்றி நான் பேசியிருக்கணும், இல்லை உங்கள் வீட்டுக்காரங்களை பற்றி பேசியிருக்கணும், இல்லை உங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேசியிருக்கணும், இல்லை உன் புருஷனை பற்றி பேசியிருக்கணும், இல்லை உன் சொந்தத்தை பற்றி பேசியிருக்கணும், இல்லை உன் பந்தத்தை பற்றி பேசியிருக்கணும், இல்லை உன் முகரையை பற்றி பேசியிருக்கணும். ஏதாவது நான் பேசியிருக்கணும், உங்ககிட்ட நான் வச்சுக்கணும். இல்லை உன் லைவில் வந்து நான் திட்டணும், இல்லை உன் வீடியோவில் வந்து திட்டணும், இல்லை உன் சம்மந்தமாக நான் ஏதாவது பேசணும். எதுவுமே கிடையாது. நீ யாரோ நான் யாரோ, உன் பேச்சுவார்த்தையோட நான் எடுக்கவே மாட்டேன். அப்படி இருக்கிறப்ப என் பேச்சுவார்த்தை நீ எடுக்கலாமா சொல்லு? நீ நாயா 4 இடத்துல வாய வைக்கிறதுக்கு? நாய் தான் 4 இடத்துல எங்கே தெருவில் பீக்கிறதா கூட நக்கிட்டு போகும். நீ நாயா? நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் சண்டைக்கு வராங்களா, அம்புக்கு வராங்களா, அவங்களோட சண்டைக்கு போகலாம் தாராளமாக. யாரும் இப்போ நானாக இருந்தாலே உன்கிட்ட சண்டைக்கு வச்சுட்டா நீ என்கிட்ட சண்டைக்கு வரலாம், அது நியாயம்தான். நான் உன் பேச்சு எடுக்கல, வார்த்தை எடுக்கல, உன்கிட்ட எதையுமே நான் வச்சுக்கல. அப்போ என்ன புட்டுங்கிறதுக்கு என்கிட்ட நீ வச்சுக்கிற? அடி புட்டிங்க மோவலை. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க, சவால் விட்டு சொல்கிறேன், நீ தான் எனக்கு எதிரி, புரியுதா? உன்னெல்லாம் மோவலை என்கிட்ட நீ வச்சுக்கிட்டனா சிறுப்பாலே அடிப்பேன், புரியுதா? என்கிட்ட வச்சுக்காத எச்சக்கடா நாயே. நீ ஒரு ஆள் மயிருன்னு அப்பிலே இருந்து இது வரைக்கும் நான் நினச்சதே கிடையாது. ஏன்னா நான் வச்சுக்கிட்டாலும் ஒரு சண்டை போட்டாலும் அதுக்கு ஒரு இது பார்ப்பேன். நான் தான் அப்பிலேருந்தே சொல்கிறேனே, நீ எனக்கு ஒரு ஆள் மசரே கிடையாதுங்கிறேன், புரியுதா? இதிலே புரிஞ்சுக்கலாம் நீ எனக்கு எப்படின்னு. நான் உனக்கு சொல்லட்டுமா, வீணா ஜெயந்தி சண்டைக்கு போகவே மாட்டேன். ஆனால் வேஸ்ட்டாக என்கிட்ட சண்டைக்கு வந்தாலுங்க மயிரை அறுத்து தொங்க விட்டுருவேன். எவ்வளோ இருந்தாலும் என்ன சொல்லணுமா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, அதாவது நான் யாரோட பேச்சுவார்த்தை எடுக்கலை, என் பேச்சுவார்த்தை எடுக்காத வரைக்கும் நல்லது. சும்மா அந்த உருட்டுறது மிரட்டுறது, என்னை பற்றி பேசுறது, என் கதையை பற்றி பேசுறது, என் பேரை சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னு வச்சுக்க, இழுத்து வச்சு அறுத்து கோத்து போடுவேன். ஆணி வேர்லேருந்து எடுப்பேன். அதாவது நமக்கு வந்து புருஷன் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, குடும்பம் இருக்குது, சந்தி சிரிக்க வச்சுக்காதீங்க. அப்புறம் குடும்பத்தை வரைக்கும் இழுப்பேன். அப்புறம் போட்டுக்கிட்டு சாவட்டே தான்.